ஹலோ வேஸ் அனைவரும் இப்போ நம்ம பார்ப்பது உங்கள் இதயத்தோட ஒரு உண்மையான சம்பவத்தை தான் இந்த வீடியோ பார்க்குறோம். இது ஒரு பெண்ணோட கதை மட்டும் கிடையாது, துஷ்பிரயோகம், ஏமாற்றுதல், பழிவாங்குதல் அப்படின்னு சவுதி அரேபியாவில் நடந்த கொடூரமான சம்பவத்தை தான் இந்த வீடியோ பார்க்குறோம். அதாவது அர்ஜுன் என்ற நபர் இந்தியாவிலிருந்து சவுதி அரேபியா போறாரு. அங்க போயிட்டு மிகப்பெரிய நிறுவனத்துல வேலை செய்யறாரு. அந்த நிறுவனத்துல என்ன வேலைன்னா அலங்கார வேலைகள். அதாவது மிகப்பெரிய பணக்காரர்கள்லாம் வந்திருப்பாங்க, அவங்களுடைய வீட்டுல அலங்கார வேலைகள் செய்யறது தான் அவருடைய வேலை. அவருடைய முதலாளி எங்கெங்க வேலை இருக்கு அப்படின்றத மொபைல்ல அட்ரஸ் கொடுப்பாரு. உடனடியா அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்க வேலை செய்யறது தான் அர்ஜுனோட வேலை. ரியாத்ல ஒரு வேலை வந்திருக்கு, உடனடியா அந்த இடத்துக்கு அவன் புறப்படுறான். அது மிகப்பெரிய ஒரு பில்டிங், பங்களா. அந்த பங்களாவுல நுழையிறான். அந்த வீட்டுக்கு முன்னாடி பில் அடிக்கிறான். இப்ப அங்க ஒரு 5 வயது சிறுமி வெளில வரா. அந்த சிறுமியை பார்த்த பிறகு இது ஒரு தமிழ் பெண்ன்றத அவரோட முகத்துல நல்லாவே தெரியுது. யார் வீட்டுல இருக்கா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. உடனடியா அந்த சிறுமியும் வீட்டுள்ள ஓடுது. அரேபிய ஷேக் ஒருத்தர் வெளில வராரு. அவரு அர்ஜுனை பார்த்துட்டு உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு சீலிங்ல சில சேதம்லாம் ஏற்பட்டிருக்கு, அதை வந்து சரி செய்ய அப்படின்னு அவர் சொல்றாரு. 1.5 மணி நேரம் கிட்ட வேலை பார்த்து முடிக்கிறாரு. இப்ப ஷேக் வந்து காபி வேணுமா அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப அர்ஜுனும் சரின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கான். இந்த இடத்துல ஒரு பெண்ணு உள்ள இருந்து காப்பி எடுத்துட்டு வெளில வரா. இப்ப அவரை பார்த்த உடனே அவனுடைய உடனே நடுங்குது. இது நைமா, என்னுடைய மனைவி, 3 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாளே அப்படின்னு அதிர்ச்சி ஆயிட்டு எந்திரிக்கிறான். நைமா நீயா அப்படின்னு அவன் ஏந்திருக்கிறான். அவனால நம்பவே முடியல. கிட்டக்க போறான். அந்த ஷேக்கு என்னுடைய மனைவியிடம் இருந்து விலகி நில்லு அப்படின்னு அவர் சொல்றாரு. அவருடைய கண், உதடு, நடவுட எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கு. நைமா உண்மையிலே யாராவது உன்னை காப்பாத்தினாங்களா அப்படின்னு கேக்குறாரு. இப்ப திடீர்னு அந்த மனிதன் ஜெரினா உள்ள போயிடு அப்படின்னு கத்துறாரு. அர்ஜுன் ஒரு நிமிஷம் திகைச்சு போய் நிற்கிறான். இது என் மனைவி, நீங்க எப்படி இன்னொருத்தர் மனைவியை சொந்தம் கொண்டாட முடியும் அப்படின்னு அவன் கேட்கிறான். உடனே அந்த ஷேக்கும் அர்ஜுனோட காலரை பிடிக்கிறான். பிடிச்சி என்னுடைய மனைவி பத்தி இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேசாத அப்படின்னும் அவன் சொல்றான். அவ என் மனைவி தான், நைமா இல்ல அப்படின்னும் அவன் சொல்றாரு. இப்ப நைமாவோட கண்கள்ல வலி நிறைஞ்சிருக்கு. மேலும் நைமா உள்ள போ அப்படின்னு ஷேக் கத்துறாரு. இப்ப அவளும் மறுப்பு எதுவும் தெரிவிக்காம உள்ள போயிடுறா. இனி என்னால சும்மா இருக்க முடியாது, அவ என் மனைவி தான் அப்படின்னும் நைமா தான் அப்படின்னும் அவன் கத்துறான். என் மனைவி நீ கடத்தி வச்சிருக்க அப்படின்னும் அவன் சொல்றான். இப்ப ஷேக் கோவப்பட்டு அர்ஜுனை காலரை பிடிச்சி வீட்டை விட்டு வெளில தள்ளிடுறாரு. அர்ஜுனும் அதிர்ச்சியாகி வெளில வந்து உட்காந்துருக்கான். இப்ப என்ன பண்ண தெரியல, அவனுக்கு தலையே சுத்துது. மேலும் உண்மையா பொய்யா இல்ல பிரம்மையா அப்படின்னும் மனப்பிரமையா அப்படின்னு பல விதமா குழம்புறான். நைமா தான் என்னுடைய மனைவி அப்படின்னு அவன் யோசிக்கிறான். 8 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் சென்னையில் வசிக்கிறான் அர்ஜுன். அவன் நைமா என்ற பெண்ணை எதாச்சும் சந்திச்சுக்கிறான் சாலையில. இப்ப நைமாவோ ஏழ்மையான ஒரு பெண்ணு, ரொம்பவும் அழகு. அவளை போல அழகு அந்த ஊர்லயே இல்ல, அப்படி ஒரு அழகு. இப்பதான் நைமாவை அவன் காதலிக்க ஆரம்பிக்கிறான். இப்ப உடனடியா அவனுடைய அம்மாவிடம் நைமாவை காதலிக்கிறான், திருமணம் செஞ்சுக்கிறான் அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா அவளுடைய அம்மாவோ அவங்களை பத்தி விசாரிக்கிறாங்க. அவங்க ரொம்பவே ஏழை. இப்ப அவளுடைய அம்மா சம்மதிக்கவே இல்லை. இப்ப திருமணத்தை பத்தி நைமாவிடம் பேசுறாங்க. இப்ப நைமா சொல்றா, நான் கட்டின சேரையோட தான் வர முடியும், எங்களிடம் அந்த அளவுக்கு வரதட்சணை கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நைமா சொல்றா. ஆனா அர்ஜுனும் எனக்கு எதுவுமே தேவையில்ல, நீ மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப அர்ஜுனும் அவனுடைய அம்மாவிடம் பேசுறான். ஆனா அவனுடைய அம்மா சம்மதிக்கல. இப்படி ஒரு ஏழ்மையான பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வரதுக்கு நம்ம என்ன அந்த அளவுக்கு கீழே போய் இருக்கோமா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நீ நல்ல சம்பளம் வாங்குற, உனக்கு 40,000 சம்பளம் வருது, நல்ல நிறுவனத்தில் வேலை செய்யற, நீ நல்ல ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ண அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அர்ஜுன் சொல்றான், இப்படி ஒரு அழகான பெண்ணு எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. எப்போ வேணாலும் நம்ம பணம் சம்பாதிச்சுக்கலாம், அழகான நல்ல மனதுடைய இப்படிப்பட்ட பெண்ணு எனக்கு கிடைக்காது, நான் அந்த பெண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப அவனுடைய அம்மாவும் கோபத்தோட வேணாம் சொல்லி பாக்குறாங்க. ஆனா அர்ஜுன் கேட்கவே இல்லை. இப்ப பிடிவாதத்தால அவருடைய அம்மாவும் சம்மதிக்கிறாங்க. இப்ப திருமணம் நடக்குது. திருமணம் முடிச்சு நைமாவை அதிகமா வேலை வாங்குறாங்க அர்ஜுனோட அம்மா. அது மட்டும் இல்லாம எப்பெல்லாம் நைமா கூட வந்து இருக்க நினைக்கிறானோ அப்பெல்லாம் அவனுக்கு ஏதாவது ஒரு வேலை விடுறாங்க. அவருடைய அப்பா கைகால பிடிக்க சொல்றது, வெளியில மார்க்கெட் போக சொல்றது, இப்படின்னு பல விதமா அவங்க வேலை வாங்குறாங்க. இதனால நைமாவுக்கு சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை தான் போயிட்டு இருக்கு. அவன் ஒரு வீட்டில் உள்ள பொருட்கள்லாம் அலங்கார நிறுவனத்துல வேலை செய்யறான். இப்ப அவனுடைய கம்பெனி முதலாளி கூப்பிடுறாரு. இப்ப அவர் சொல்றாரு, நம்மளோட நிறுவனத்துல இருந்து ஒரு ஆஃபர் வந்திருக்கு, சவுதியிலையும் வேலை எடுத்திருக்கோம், நீ சவுதி அரேபியா போனா நல்லா சம்பாதிக்கலாம், அதாவது 2 மடங்கு உனக்கு சம்பளம் கிடைக்கும், நீ உடனே கிளம்புறியா அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. இப்ப அர்ஜுனுக்கும் சந்தோஷம். தன்னுடைய மனைவிட்ட வந்து அனைத்தையும் சொல்றான். இங்க நம்ம இருந்தா ரொம்ப நாள் வேலை செய்யற மாதிரி இருக்கும், ஆனா இதே சவுதி அரேபியா போனா ஒரு 5 வருஷத்துலயே நம்ம அனைத்து விதமான செல்வமும் பெற்றுலாம், வீடு கட்டிடலாம், நிறைய பொருட்கள்லாம் வாங்கலாம், நம்ம நிறைய பணம் சேமிச்சு வைக்கலாம் அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப அவருடைய மனைவி, நீ இல்லாம என்னால இருக்க முடியாது, நீ இருக்கும் போதே நான் பல விதமான துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப அர்ஜுனோட அம்மா அவன் பக்கத்துல வராங்க. அர்ஜுன், உனக்கு நல்ல ஒரு ஆஃபர் இருந்தா வெளிநாடு கிளம்பு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஏன்னா அர்ஜுனுடைய அம்மாவுக்கு வீடு கட்டணும், நல்ல ஒரு செல்வம் வேணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்ப உடைய மனைவி சொல்றதை நீ கேட்காத, அவளுக்கு ஒன்னும் தெரியாது, நீ கிளம்பு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்பதான் நைமாவிட்ட சொல்றான், இது போல நீ எதுக்கும் கவலைப்படாம நீ கொஞ்ச நாள் இங்க இரு, கொஞ்ச நாள்லயே நான் உன்னை சவுதி அரேபியா அழைச்சிக்கிறேன், அதுக்கு பிறகு உனக்கு எந்த பிரச்சனை இல்லாம அங்க வாழ்க்கை நடத்தலாம் அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப அமைதியா வரா. இப்ப அவன் நிறுவனத்துல விசாவுக்கு ரெடி பண்ணுங்க, நான் சவுதி அரேபியா போறேன் அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப அவனுடைய கம்பெனில இருந்தும் விசா ரெடி பண்ணிடுறாங்க. அந்த இரவு தான் கடைசி இரவு இந்தியாவில். இப்ப அவன்
அவனுடைய மனைவியை சொல்றான், நீ எதுக்கும் கலங்காத, நான் உன்னை சீக்கிரமே அழைச்சிக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லிடுறான். இப்ப அவன் சவுதி அரேபியா போய் இறங்குறான். அவனுடைய நிறுவனத்துல நல்ல சம்பளம், நல்ல வேலை, அறைய அமைச்சுறாங்க. இப்ப நாட்கள் சில ஓடுது. அவனுடைய மனைவி தினந்தோறும் போன் பண்ணி அழுகுறா. அவனுடைய மனைவி கேட்கிறா, எப்ப என்ன சவுதிக்கு அழைச்சிட்டு போவ? ஏன்னா உன்னுடைய அம்மா என்னை எப்பொழுது வேலை வாங்குறாங்க, என்னை தூங்க விட பண்றாங்க, நான் ரொம்ப துன்பத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப அவன் சொல்றான், நான் வந்து 1 மாசம் தான் ஆகுது, இப்போ உடனே போய் என்னுடைய முதலாளிகிட்ட கேட்க முடியாது, அதனால கொஞ்ச காலம் பொறுத்துரு, நான் கண்டிப்பா ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு அவன் சொல்றான். மேல அவன் சொல்றான், நீ எதுக்கு கவலைடாம உன்னுடைய அப்பா அம்மா வீட்டுல போய் நீ கொஞ்ச நாள் தங்கிரு, அதுக்கிடையில எப்படியாவது நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப அவ கொஞ்சம் அமைதியாகிறா. ஏன்னா போன் பண்றது கூட அவனது அம்மாவிட சொல்லிதான் அவனுடைய மனைவிட்ட அவன் பேசி ஆகணும். இப்ப திரும்பவும் அவனுடைய மனைவி அந்த போனை அவனது அம்மாவிட்ட தந்துடுறா. இப்ப 2 நாளாவது அம்மா என்னுடைய மனைவிடம் பேசணும், போன கூட அப்படின்னும் அவன் சொல்றான். ஆனா அவனுடைய மனைவிடம் அப்படி என்ன பேச போற, ஒன்னும் பேச வேண்டாம் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இப்ப அவன் எதையும் பேசாம அம்மா நைமாவை அவருடைய அப்பா வீட்டுக்கு அனுப்பு, கொஞ்ச நாள் அங்க தங்கிட்டு வரட்டும் அப்படின்னும் அர்ஜுன் சொல்றான். இப்ப அவனுடைய அம்மா இதை ஏத்துக்கவே இல்லை. அவளுக்கு இங்க என்ன பிரச்சனை, அவ ஏன் அங்க போகணும், அதெல்லாம் முடியாது அப்படின்னும் அவங்க அம்மா சொல்றாங்க. இப்ப அர்ஜுன் சொல்றான், இல்லம்மா அவளுக்கு உடல்நல சரியில்லாம போகுது, வேலை அதிகமா செஞ்சு அவளால முடியல, கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னும் அவன் சொல்றான். இப்ப அவருடைய அம்மாவும் சரி அப்படின்னு சம்மதிக்கிறாங்க. இப்ப தினந்தோறும் அவருடைய அப்பா வீட்டுல இருந்தாலும் அவ போன் பண்ணி அழுதுட்டே இருக்கா, நீ இல்லாம என்னால இருக்கவே முடியல அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஒரு நாள் அர்ஜுன் அவனுடைய போட்டோ வச்சுட்டு அழுதுட்டு உட்காந்துருக்கான். இப்போ அவனுடைய முதலாளி அங்க வராங்க. அர்ஜுன் ஏன் இவ்வளவு சோகமா உட்காந்துருக்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இப்பதான் அர்ஜுன் சொல்றான், என்னுடைய மனைவி எப்பொழுது அழுதுட்டு இருக்கா, என்னை பிரிஞ்சு வாழ முடியல அப்படின்னு அவன் சொல்றா அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ அவர் சொல்றாரு, நீ ஏன் உன்னுடைய மனைவி அங்க ஆட்சி வரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப அர்ஜுன் சொல்றான், இல்லையா நல்ல ரூம் வேணும், அந்த அளவுக்கு என்னிடம் காசும் இல்ல, வீடும் தனியா வேணும், இப்படி பல பிரச்சனை இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கு அவர் சொல்றாரு, நீ எதுவும் கவடாம என்னிடம் இருந்து கொஞ்சம் கடனா பணம் வாங்கி மாசம் உன்னுடைய சம்பளத்துல இருந்து நான் கழிச்சுக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப இதை கேட்டு அர்ஜுனுக்கு ரொம்பவே சந்தோஷம். இப்போ உடனடியா அவளுக்கும் தகவல் தெரிவிக்கிறான். இப்ப சவுதி அரேபியா வரதுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் பண்றான். இப்ப ரூம்ல இருந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டான். அவனுடைய மனைவி நைமாவும் பிளைட் ஏறி வரா. இப்ப சவுதி ஏர்போர்ட் வரதுக்கு அவனுக்கு அன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுது. வந்து சேர்றதுக்கு 1 மணி நேரம் கிட்டத்தட்ட லேட் ஆகுது. இப்ப நைமா எங்க இருக்கா அப்படின்னு தேடி பாக்குறான். இப்ப அங்க கவுண்டர்ல போயிட்டு அங்க உள்ள அதிகாரிகள்டா இது போல என்னுடைய மனைவி இன்னும் வரல அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப அவங்க சொல்றாங்க, அனைத்து பயணிகளும் போயிட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை கேட்டு ரொம்ப ஏமாற்றம் அடைகிறான். இப்போ உடனடியா ரொம்ப வருத்தப்பட்டு உட்கார்ந்துருக்கான். அவருடைய முதலாளியும் அங்க வராரு. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கிறாரு. இது போல என்னுடைய மனைவி நைமா வந்துட்டா, ஆனா எங்க போயிருக்கான்னு தெரியல அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்பதான் அவர் சொல்றாரு, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஏர்போர்ட்ல போலீஸ் அதிகாரியா இருக்காரு, இப்ப அவரிடம் சொல்லி நான் தேட சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் அங்கிருந்து வராரு. இது போல நைமா சவுதி அரேபியா வரல, அவ துபாயிலே இறங்கிட்டாலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை கேட்டு அர்ஜுன் அதிர்ச்சி ஆகுறான். எதனால அவ துபாயில இறங்கினா, சவுதி அரேபியால இறங்கிட்டு எனது நம்பருக்கு போன் பண்ணு அப்படின்னு அவள்கிட்ட நான் சொன்னேன், ஏன் அவ எனக்கு போன் பண்ணல அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறான். இப்பதான் அவனும் அவனுடைய முதலாளியும் நேரா துபாய்க்கு போறாங்க. இப்ப துபாய் ஏர்போர்ட்ல அவங்க விசாரிக்கிறாங்க. இப்ப அவங்க சொல்றாங்க, இது போல நைமான்ற பெண்ணு வந்தா, துபாய் விட்டு இறங்கி யாரோ ஒருத்தர் ஆட்சி போயிருக்காரு, அப்படி போயிட்டு இருக்கும் போது ஒரு பயங்கரமான கார் விபத்து ஏற்பட்டிருக்கு, அந்த விபத்துல பயங்கரமா தீக்காயம் பட்டிருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை கேட்டு அர்ஜுன் ஒரு நிமிஷம் உறைஞ்சு போறான். உடனடியா அந்த அட்ரஸ் கேட்டு அந்த ஹாஸ்பிட்டல் நோக்கி ஓடுறாங்க. இப்ப அங்க போய் பார்த்தா நைமா தீக்காயம் பட்டிருக்கு, ஆனாலும் அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை. இந்த நேரத்தில் தான் இன்னும் சரியாகிறதுக்கு 1 வாரம் ஆயிரும், அதுக்கு பிறகுதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அனுப்ப முடியும் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. இப்ப அர்ஜுனும் அவருடைய முதலாளியும் சவுதி அரேபியாவுக்கு வந்துடுறாங்க. இப்போ 1 வாரம் ஆகுது. 1 வாரம் கழிச்சு உனது மனைவி இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் வருது. இதை கேட்டு அதிர்ச்சி ஆகிறான். அது மட்டும் இல்லாம துபாய் அரசு அடக்கம் பண்ணிருச்சு அப்படின்னு தகவல் வருது. இப்ப அவங்க 2 பேத்துக்கும் ஒண்ணுமே புரியல, கதறி அழுகுறான். அதுக்கு பிறகு தற்போதுதான் நைமா உயிரோட இருக்க அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிறாரு. இப்ப அர்ஜுனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இப்ப இதுக்கு ஏதாவது ஒரு விடை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவன் தினந்தோறும் நைமா இருக்கிற அந்த வீட்டுக்கு வரான். தூரத்துல இருந்து அந்த வீட்டுல என்ன நடக்குது அப்படின்றத அந்த அரபிஷேக்கு தினந்தோறும் அவன் பணிக்கு செல்றத அவன் பாக்குறான். இப்போ ஒரு நாள் அவன் ஒளிஞ்சிருந்து பார்க்கும்போது ஒரு அதிர்ச்சியான விஷயத்த பாக்குறான். அவனுக்கு தெரிஞ்ச முகம் அங்க நிக்கிறாங்க. அது யாரும் நல்லா உத்துக்க நிக்கிறான். அது வேற யாரும் இல்ல, இவனோட முதலாளி தான். இதை பார்த்து ஒரு நிமிஷம் உறைஞ்சு போறான். இப்ப அந்த ஷேக்கு அங்க பேசிட்டு இருக்கும்போது இந்த விஷயத்த சொல்றான், நான் உன்னை பல மடங்கு பணம் கொடுத்து உன்னை வாங்கியிருக்கேன், இது போல இதுக்கு மேல யாராவது இந்த வீட்டுக்கு வந்தா உன்னை உயிரோட விட மாட்டான் அப்படின்னு நைமாவட்ட அவர் சொல்றாரு. இப்ப இதை கேட்டு அதிர்ச்சியில் உறைஞ்சு போறான். இப்பதான் அவனுக்கு புரியுது, அதாவது அவருடைய முதலாளி அவருடைய மனைவியை வித்திருக்காரு அப்படின்னு. இதை கேட்டு அவன் அதிர்ச்சியில் உறைஞ்சிடறான். இப்போ ஒரு நாள் ஷேக்கம் வெளியாகிறாரு. இந்த இடத்துல தான் நைமா வீட்டுல அவன் நுழையான். அவனை பார்த்த பிறகு நைமா ஓடி வந்து கட்டி பிடிச்சிடான். நைமா உனக்கு என்னாச்சு, என்ன பிரச்சனை நடந்தது கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு அவன் கேட்கறான். இப்பதான் நைமா சொல்றா, இந்தியாவில இருந்து சவுதிக்கு வந்தேன், அப்ப இடையில பிளைட் இறங்குச்சு, இங்கதான் இறங்கணும்னு
போகணும்னு நினச்சிக்கிட்டு நான் இறங்கிட்டேன். இறங்கி நான் காரில் வந்துருக்கும் போது திடீர்னு ஆக்சிடென்ட் ஆச்சு. அதுக்கு பிறகு நான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. ஆனால் ஹாஸ்பிட்டலில் ஒரு வாரம் கழிச்சு எனக்கு சரியாயிட்டேன். இப்போதான் என்னை ஏர்போர்ட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. ஏர்போர்ட் அழைச்சிட்டு வந்து எனக்கு ஒரு விசாவும் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு நான் ஏர்போர்ட் வந்தேன். ஏர்போர்ட் வந்து திரும்ப சவுதிக்கு வந்தேன். இப்போ சவுதியில் இறங்கி யாராவது எனக்கு காத்திருக்காங்களா அப்படின்னு காத்திருந்தேன். அப்போதான் ஒரு ஷேக் ஒருத்தர் வந்தார். அவர் எனக்கு ஒரு கிளாஸ் குளிர்பானம் கொடுத்தாரு. அதை நான் குடிச்ச பிறகு மயக்கம் அடைஞ்சிட்டேன். இப்போ அவர் எங்கே அழைச்சிட்டு போனான்னு தெரியல. எங்கேயோ ரொம்ப தூரம் பயணிச்சோம். இப்போ ஒரு இடத்துல திடீர்னு நான் எந்திரிச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு வீட்டில் இருந்தேன். கண்விழிச்சு பார்க்கும்போது தான் யாரோ ஒருத்தவங்க மொழி தெரியாம ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. நானும் அதிர்ச்சியான பல நாட்கள் என்னை ஒரே அறையில் வச்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு வீட்டுல இருந்து வெளியிட்டாங்க. இந்த ஷேக்கு அவர் சொல்றத நான் கேட்கணும். அதுவும் அவர் பேசுறது எனக்கு புரியாது, நான் பேசுறது அவருக்கு புரியாது. ரொம்ப கடினமான சூழ்நிலையில நான் இருக்கிறேன். என்னை அடிச்சு தினந்தோறும் துன்புறுத்துவாரு. நான் என்ன பண்றது தெரியாம யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம ரொம்ப தவிச்சிருந்தேன். இந்த நேரத்தில் தான் இந்த வீட்டுக்கு நீ வந்த அப்படின்னு சொல்றாரு. இப்ப அவனுடைய மனைவியிடம் இந்த குழந்தை யாரு அப்படின்னும் அவன் கேட்கறான். இப்பதான் அவன் சொல்றான், இந்த குழந்தை உன்னுடைய குழந்தை தான். நீ சவுதி அரேபியா வந்த ஒரு மாசம் கழிச்சு நான் கர்ப்பமா இருக்கிறது தெரிஞ்சது. இந்த நேரத்தில் தான் உனது அம்மா விட சொல்லி உன்கிட்ட சொல்ல சொன்னேன். ஆனா அவங்க சொல்லவே இல்லையா அப்படின்னும் அவன் கேட்கறாங்க. அவன் ஒரு நிமிஷம் உறைஞ்சு போறான். ஏன்னா அவனுடைய அம்மாவுக்கு நைமாவை பிடிக்காதால அவன் எதுவுமே சொல்லாம விட்டுறான். இப்போ மறுநாள் சவுதி அரேபியா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த ஷேக்கையும் அவனுடைய முதலாளியும் கைது பண்றாங்க. இப்பதான் அர்ஜுன் அனைத்தையும் உணர்றான். 8 வருஷத்துக்கு பிறகு அவனுடைய மனைவியோட சேர்ந்தது அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் அளிக்குது. இப்ப அர்ஜுனும் நைமாவும் சந்தோஷமா இந்தியாவுக்கு வராங்க. ஓகே, இந்த பிரச்சனை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.